இந்தியன் பிராண்டான லாவால இருந்து Probuds 21 அப்படின்னு லேட்டஸ்டா ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு இயர்பட்ஸ் வாங்க போறீங்க அப்படினா என்ன பிரைஸ் செக்மென்ட்ல இருந்து என்ன பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள நீங்க அதிகமா இயர்பட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க? அப்படி சூஸ் பண்ற இயர்பட்ஸ்ல என்னலாம் இருக்கணும் அப்படினு எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட் இயர்பட்ஸ் என்னென்ன அப்படினு சொல்லி டீடைலா வீடியோ பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ லாவாவோட இந்த Probuds 21 ஓட அன்பாக்சிங் முதல்ல பாத்துருவோம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம் அப்படினா ஒரு மாடல் இமேஜ் கொடுத்து கீழ TWS ஓட இமேஜ் கொடுத்திருக்காங்க. ரியர் சைடு அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணா மேலேயே Probuds by Lava அப்படினு சொல்லி இயர்பட்ஸோட கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து ஓபன் பண்ணா உள்ளேயே இயர்பட்ஸும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல், எக்ஸ்ட்ரா இயர் டிப், கடைசியா ஒரு டைப் C ல சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த இயர்பட்ஸ்ல பெரிய ஹைலைட் பண்ற விஷயம் என்ன, பிராண்ட் வந்து இதோட பேட்டரி பேக்கப் தான் ஹைலைட் பண்றாங்க. இத சிங்கிள் சார்ஜ் நம்ம பண்ணோம் அப்படினா, அதாவது இந்த இயர்பட்ஸ் மட்டும் ஒன் டைம் சார்ஜ் பண்ணா 9 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயர்பட்ஸ்ல 60 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்றாங்க. 60 mAh அப்படிங்கிறது பேட்டரி பேக்கப் வந்து அதிகமானது தான். ஏன்னா பெரும்பாலும் 40-45 mAh இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க 60 mAh கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க சொல்ற அந்த ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் லாங் டர்ம்ல செக் பண்ணிட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி இங்க கேஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது இங்க 500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா கேஸ், இயர்பட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி 45 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இது போக இதுல குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 200 நிமிஷம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் கிளைம் பண்றாங்க. அடுத்து இதோட டிசைன் அப்படினு பார்த்தா இந்த கேஸ் வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. பட் இந்த கேஸ் பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் பெருசா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காம்பாக்ட்டா டிசைன் பண்ணிருக்கலாம். இதோட பாட்டம்ல வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சிங்கிள் LED கொடுத்திருக்காங்க. இங்க பட்ஸோட டிசைன் அப்படினு பாக்கும்போது பட்ஸும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காம்பாக்ட்டா சின்னதா பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஸ்டெம்முமே கொஞ்சம் லென்த்தா தான் கொடுத்திருக்காங்க. இதுல லெஃப்ட் ரைட் மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. ரியர்ல வந்து டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே நம்மளால டச் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங், கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஆஃப் பண்றது, ஆன் பண்றது, இதெல்லாமே டச் மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்ரீயும் இதுல கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பட்ஸோட ஃபிட்டிங் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் கொஞ்சம் பெருசா இருக்கறனால கண்டினியூஸா யூஸ் பண்ணோம் அப்படினா பெயின் வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் வந்து இருக்கு. நான் லாங் டைம்ல யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெயின் வருதா இல்லையா அப்படிங்கறத அப்டேட் பண்றேன். அடுத்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 12mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிரைவர் சைஸ் வந்து பெருசா தான் இருக்கு. டிரைவர் சைஸ் பெருசா இருந்தாலுமே இங்க மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுல பேஸ் வரல. ஓரளவு ஒரு டீசென்ட்டான பேஸ் தான் வருது. ஒரு டீசென்ட்டான லவுட்ல சாங் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிட் வந்து ஓரளவு நல்லா கேட்குது. பட் ஹையோ அந்த லோவோ அந்த அளவுக்கு ஒரு கிளியரா கேட்கல. அந்த வோக்கல்ஸும் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. ஓரளவு டீசென்ட்டான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. சோ இதே பிரைஸ் செக்மென்ட்ல இருக்க மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் பெட்டரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது இங்க கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படினா அந்த பட்ஸ்ல எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்க முடியுது. கனெக்டிவிட்டியும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கேஸ்ல வச்சிட்டு நம்ம வெளியில எடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. சோ கனெக்டிவிட்டில பெருசா இஷ்யூ அப்படின்னு எதுவுமே இல்ல. ரெண்டு பட்ஸுமே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கேக்குது. கால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பட் கொஞ்சம் நாய்ஸியா இருக்குது. பட் கால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல IP ரேட்டிங் மத்த விஷயங்கள் எதுவுமே பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. சோ இவ்வளவு வசதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 1600 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 1600 ரூபாய் பிரைஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா இத இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி 15ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 1300 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. 1300 ரூபாய் அப்படின்னு பிரைஸ்க்கு பார்க்கும்போது இதுல கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாம் ஓரளவு ஓகேவா தெரியும். அது போக இந்த பட்ஸ் வாங்குற எல்லாருக்குமே 3 month கானா பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க 1300 ரூபாய்க்கு இந்த இயர்பட்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா தெரியும். இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ லாவா லான்ச் பண்ணிருக்க இந்த Probuds 21 இயர்பட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய ஒபினியனை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயர்பட்ஸ்க்கு டீடைல்டான ரிவ்யூ வேணுமா அப்படிங்கறதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா மறக்காம இதுக்கு டீடைல்டான ரிவ்யூ போட நான் முயற்சி பண்றேன். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக்படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.